திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி பிரசாரம் மேற்கொள்ள இருந்தார். இதற்காக அங்கு அதிமுகவினர் திரண்டிருந்தனர். அப்போது அங்கு குவிந்த அதிமுகவினர் கூட்டத்திற்கு இடையே ஆம்புலன்ஸ் ஒன்று புகுந்தது. இதனால் ஆத்திரம் அடைந்த அதிமுகவினர் ஆம்புலன்ஸை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்புலன்ஸையும் ஊழியர்களையும் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், துறையூரில் எடப்பாடி பழனிசாமியின் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திற்கு வந்த ஒருவர் MSK மண்டபம் அருகே மயக்கம் போட்டு விழுந்துவிட்டார் என்று 108க்கு அழைத்து தகவல் கொடுத்துள்ளனர். அவரை காப்பாற்றுவதற்காக சென்றேன். கூட்டத்தில் இருந்தவர்கள் எங்களை விடாமல் எதற்காக வந்தீர்கள்? யார் போன் செய்தார்கள்? எங்கள் கூட்டத்தை கலைக்க வந்துள்ளீர்கள் என்று சொல்லி தாக்கினார்கள். வண்டியை தாக்கி சேதாரம் செய்து என்னையும் தாக்கிவிட்டனர். என்னுடன் தொழில்நுட்ப உதவியாளரையும் தாக்கினர். இதில் எனக்கு நெஞ்சுவலி, கைவலி ஏற்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளேன். எங்கள் தொழில்நுட்ப உதவியாளர் பெண். அவர் அணிந்திருந்த சால், கோட் ஆகியவற்றை பிடித்து இழுத்துள்ளனர். அவர் கர்ப்பமாக உள்ளார். இவர்கள் தாக்கியதில் அவருக்கு கழுத்து, தோள்பட்டை வலி ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். காப்பாற்ற சென்ற எங்களுக்கே இந்த நிலைமை என்றால் பொதுமக்களுக்கு என்ன நிலை என்று தெரியவில்லை. அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். காயமடைந்த ஓட்டுநரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர்.